ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். டாப் ஜேகே. இது வந்து ரெக்வஸ்ட் வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக நம்மள்கிட்ட கேட்டுட்டு இருந்தவங்க. நான் அவங்கக்கிட்ட பர்சனலாக சாரி கேட்டுட்டேன். இருந்தாலும் சாரிடா, லேட் ஆகிடுச்சு. உனக்கே தெரியும் ரீசன், நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். சாரி. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. சரி, என்னன்னு சொல்லிட்டு இவர் அட்டன் பண்ணால் காலில் டே எங்கே இருக்க? காலேஜில் தாம்மா இருக்கேன். சீக்கிரமாக வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? என்னம்மா? வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, அப்பா கூப்பிட்றாரு. எதுக்கு? வாடா. 1008 கேள்வி கேட்டுட்ருக்க. அம்மா வரலாம்மா, முதல்ல ரீசன் எதுனா சொல்லு. அப்புறம் லெட்டர்லாம் கொடுத்துட்டு. லெட்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வா, அப்பா அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துப்பாரு. அம்மா எதுக்குமா? வாடா வாடா. பக்கத்தில் ஜிமின் இருக்கானா? இருக்கான், அவன்கிட்ட ஃபோனை கொடு. இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவருடைய ஃபோனை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கொடுக்க, ஜிமின் பக்கத்தில் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஃபோனை கொடுத்ததும், ஹலோ ஜிமின் கண்ணா. சொல்லுங்க ஆண்டி. கொஞ்சம் டேவை கூட்டிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரியா? ஆண்டி என்னாச்சு திடீர்னு? நீயும் அவனை மாதிரியே கேள்வி கேட்காத. தயவு செஞ்சு சீக்கிரமாக 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வர வேலையை பாருங்கள். ஆண்டி ரீசன் எதுவும் இல்லாமல் விட மாட்டாங்களே. முதல்ல ரீசன்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆல்ரெடி பிரின்சிபல் கிட்ட அப்பா பேசாச்சு. ஸோ அவனை கூப்பிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாணி. ஓகே ஆண்டி. சீக்கிரம்பா, அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே சீக்கிரமாகவே வரேன். அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. இதை கொடுக்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை நம்ம கிட்ட ஃபோனை கொடுக்கா. இப்போ நம்ம காலை வாங்கிட்டு, அம்மா சொல்லுமா. சீக்கிரமாக வீட்டுக்கு வா, அங்கே எங்கன்னு கதை பேசிட்டு நிற்காதீங்க, புரியுதா? சரிம்மா. என்னாச்சும்மா? எதனா பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, நல்ல விஷயந்தான். நல்ல விஷயத்துக்கம்மா இப்படி பறக்கிற? சீக்கிரமாக வீட்டுக்கு வாடா. அந்த விஷயத்தை நீ கண்டனா அவ்வளோதான், நீ வீட்டுக்கு வா. நீ இப்போயே சொன்னா நீ வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணிட. இப்போ நம்ம ஜிமினும் மூஞ்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின், சரி கிளம்பலாமா? கிளம்பலாம், ஆனால் சாப்பாடு, ஐயோ அந்தாண்ட எனக்கும் தெரியல, பசிக்குது. சரி விடு, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் சொல்லிடா. இப்போ நம்ம ஜிமின் 2 பேருமே காலேஜை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி வந்து இது அவங்களுக்கு லஞ்ச் டைம்டா. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் காலேஜை விட்டு கிளம்ப அப்படி காலேஜ் ஓரமாக அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க வீட்டுக்கு. போகிற வழியில் நம்ம ஜிமின் கவனிக்கிறாரு, அந்த ரோட்டு ஓரமாக நிறைய பிளாக் கலர் கோட் சூட் போட்டு நிறைய ஆளுங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, லைனாக நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜிமின் நம்ம கிட்ட, எதுக்கடா இவங்க வந்து நின்றுட்டு இருக்கானுங்க? யார் இது? யாருக்கு தெரியும்? எதுனா பெரிய ஆளுங்க வரானுங்களாம் இருக்கும். ஓ, ஆனால் நியூஸில் எதுவும் சொல்லலையே. நியூஸில் சொல்ல தான் வருவாங்களா? வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருக்க. நம்ம ஜிமினா அங்கே நிற்கிறவங்க எல்லாரையுமே 1 by 1 பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சென்டர் ஆஃப் த ரோட்டில் வந்து ஒரே ஒரு கார், சிங்கிளாக ஒரு கார் வந்து நம்ம போகிற ரூட்டுக்காக போயிட்டுருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அந்த காரையும் பார்க்குறாரு, நம்ம ஜிமினையும் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமின், அது ஜங்குக் தானே, வாயை உடைச்சிருவேன், பேரை சொல்கிற. அது வால் தானடா. ஆளுன்னு சொல்ல முடியாது, க்ரஷ்ஷு. ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே. சரி, உன் க்ரஷ்ஷை நான் அந்த பக்கம் போகிறான், ஓ ரூட்டுக்கா? யாருக்கு தெரியும்? இந்த நேரம் மட்டும் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன், அழகாக கேமரா எடுத்து அழகாக ஃபோட்டோ எடுத்துருப்பேன்டா. அவனை மிஸ் ஆகிடுச்சுடா. விருடா, இப்படிக்கா போனவன் அப்படிக்கா தானே வருவான். உன் வீடு பக்கமாக போகிறேன், அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல. சரி விடு, அம்மா வேற கூப்பிட்டுருக்காங்க, சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்துட்டு இருந்தவங்க ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேராக வீட்டில் போயிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டுருக்க. இப்போ அவங்க அப்பா தான் நம்ம பார்த்தோம். வந்துட்டியா? அப்பா என்னங்கப்பா கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க கால் பண்ணி. ஆமாப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், போயிட்டு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. எதுக்குப்பா? இந்த பாரு, மரியாதையாக போயிட்டு கேள்வி கேட்காம மரியாதையாக போயிட்டு அழகாக குளிச்சு பறக்கிட்டு நல்லா பார்க்க அப்படியே அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ. அட்ராக்டிவாவா? ஆமாண்டா, சீக்கிரம் போ. எதுக்குப்பா? போனா போ, இப்போ தான் சொன்னேன் கேள்வி கேட்காதுன்னு, அப்புறம் மேலே கை வைக்கிற மாதிரி பண்ணாதான். போகிறேன்ப்பா. ஜிமின், நீயும் அவனுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ.
என்ன என் குடும்பமாக சேர்ந்து குழப்புறீங்க? இவன் வாடா ஓகே, நான் எதுக்குடா? டேய் நான் கண்டிப்பாக வரணுமா? டேய் அப்பா சொல்கிறல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம அவருடைய ரூமுக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து இவரும் போட்டுக்கிறாரு அவரும் போட்டுக்கிறாரு. இப்போ 2 பேருமே குளிச்சு பிறகு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ அப்படியே கீழே வந்தால் நம்ம டீவுடைய அம்மா அப்பாலாம் ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம தான், அம்மா என்னங்கம்மா அவசரமாக இப்படி எதுக்குமா கிளம்பிட்டுருக்கோம்? இது பாருடி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் உனக்கு அந்த இடத்துக்கு போய் சொல்கிறேன், தயவு செஞ்சு இப்போ கிளம்ப, கேள்வி கேட்காத. அப்பா எங்க? அது இருக்காருமா, ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, போய் கூப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அவங்க அப்பாட்ட அனுப்பிவிட இப்போ நம்ம அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா போகலாமா, கிளம்பிட்டேன். அப்பாடி செம்மையாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம அப்படியே வியந்து பார்க்க. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த சில்க் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ரெட் கலரு சில்க் ட்ரெஸ்ஸு போட்டு ஒன் சைட் மட்டும் இன் பண்ணி விட்டுட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்காரு, நல்லா அயன் பண்ணி அழகாக போட்டிருக்காரு. ஹேரும் வந்து பிளாக் கலரு அழகாக அப்படியே கோம் பண்ணி அழகாக வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே பாராட்டி இப்போ நம்ம மேலே அப்படியே ஷோல்டரில் கை போட்டு அப்படியே எல்லாருமா சேர்ந்து காருக்கு போக வெளியே பார்த்தா ஆல்ரெடி கார் ரெடியாக நிற்கிது. இப்போ நம்ம டேவுடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துட்ருக்காங்க, நம்ம ஜிமினும் நம்ம டேவும் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நேராக வண்டி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் நிற்கிது. இவங்க ரீச் ஆகிறதுக்குள்ளே டைம் வந்து 6:30 கிட்ட ஆகிடுது. இப்போ நம்ம காரை விட்டு இறங்க வெளியே அந்த பெரிய ஹோட்டலை பார்த்துட்டு செம்ம கிராண்டாக இருக்குது அந்த ஹோட்டலில். அதை பார்த்துட்டு, அப்பா என்னப்பா இது, எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் உனக்கு உள்ளே போய் சொல்கிறேன் வா. அப்பா இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நீ இங்கேயாவது சொன்னால் தானே நான் எதுக்காவது ரெடி ஆக முடியும். நீ அதெல்லாம் ஒன்றும் ஆகத்தால, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ வாயை முடிக்கிட்டு ஆமான்னு மட்டும் சொன்னால் மட்டுமே போதும். ஆமாம் சொல்லணுமா? ஆமான்னு மட்டும் சொல்ல போதும். எதுக்கு? அதெல்லாம் கேள்வி அவங்க கேட்பாங்க, அப்போ உனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, நம்ம ஜிமின், நம்ம எல்லாருமே வந்து அந்த கிராண்ட் ஹோட்டலுக்குள்ளே அப்படியே என்ட்ராக. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக கருப்பு சட்டை போட்டு நின்றுட்டுருக்கானுங்க, ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் மாரி அங்கங்கே நின்றுட்டுருக்கானுங்க, கையில் கன்னோடு நின்றுட்டுருக்கானுங்க. ஆனால் நம்ம டேவா சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஆனால் அங்கே வேறு எந்த கஸ்டமர்ஸோ யாருமே இல்லை, ஃபுல்லாக இவங்க மட்டும்தான் கோட் சூட் போட்டுட்டு அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. இதில் மிடில் ஆஃப் த ஹாலில் ஒரு பெரிய டேபிளில் நிறைய பேர் செம்ம ரிச்சாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டேவுடைய ஃபேமிலி அவங்களோட போயிட்டு ஜாயின் பண்ணிக்க நம்ம டேவுடைய ஃபேமிலியை பார்த்ததும் அங்கேருந்து ஒருத்தவங்க, அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் ஜான். இப்போ அவங்க வந்து நம்ம மிஸ்ஸஸ் கிம்மை பார்த்த உடனே, ஹாய் சீக்கிரம் வந்துட்டீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ சீக்கிரமாக வருவீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்பா நம்ம ஜிமின் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்க. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா இங்கே வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூடயே சேர்ந்து உட்கார நம்ம ஜிமினா டேபிளை பார்த்ததும் அவருக்கு நான் கூற ஆரம்பிச்சிருது, வகையாக ரகரகமாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஜிமின் நம்ம டேயோடைய பேண்ட்டை பிடிச்சி கிட்ட அப்படியே குட்டியாக இழுத்து, என்னடா இது, இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை, இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு, கை வைக்கவா, கொன்றும் அவளை, எனக்கு இதுகெல்லாம் யாருன்னே தெரியாது, இதில் சோத்தை பற்றி நீ பார்த்துட்ருக்க, உன்னுடைய பிரச்சனைடா அது, எனக்கு பிரச்சனை சோறு தானே, ப்ளீஸ்டா ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன்டா, வேணாண்டா கம்முன்னு இருடா, அவங்களாம் என்னமோ சாப்பாடு எடுத்து கூட வைக்கல, உன் டேபிளில் எடுத்துருக்குது, கம்முன்னு இரு, கை வச்சா அசிங்கமாப்படும். ஐயோ கை கட்டினது வாய் கட்டலன்றது இதுதான் போலையே, கையை கட்டி போடுறடாட்டே, விளங்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம அப்படியே குசுன்னு பேசிகிட்டு இருக்க. இப்போ அந்த சைடில் இருந்து நம்ம டேவுடைய அம்மா வந்து வெல்கம் பண்ணாங்க இல்லையா மிஸ்ஸஸ் ஜாங், அவங்க வந்து நம்ம டேவை பார்த்துட்டு, டே சொல்லுங்க ஆண்டி. நீ தான் டேவா? இல்லை பக்கத்தில் இருக்கான் டேன்னு நினச்சேன். ஐயோ ஆண்டி என் பேர் ஜிமின், ஜிமின் அப்படின்னு சொன்னதும் இப்போது பக்கத்தில் மிஸ்ஸஸ் ஜாங்க்கு பக்கத்தில் ஒருத்தவங்க பையன் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு, அவன் கீழே குனிஞ்சு ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம ஜிமின் பேரை சொன்ன உடனே அவன் அப்படியே நம்ம ஜிமினை ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்க, இப்போ நம்ம ஜிமினும் அவனை பார்த்துட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறான், ஐயோ பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். இப்போது நம்ம டேவா அவருக்கு இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. இப்போது அவங்க நம்ம மிஸ்ஸஸ் ஜாங் தான் நம்ம டேவை பார்த்து, நீ வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற, அவன் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்க, எதுனா பேசலாமே.
இல்லை ஆண்டி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்க, இப்போ அவங்க அம்மாவா அப்படியே செய்கையிலேயே செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கூடா, செல்ஃப் இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட செய்கை காட்ட, இப்போ உடனே நம்ம அதை கேட்ச் பண்ணிவிட்டு, ஆண்டி என் பேர் கிம்டேயோங், எனக்கு ஏஜ் 20, நான் இன்னும் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கேன். அப்புறம் இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிமின், இவனும் என் கூட தான் படிக்கிறான். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்கோம். ஓ அப்படியாப்பா, சரிப்பா. ஆனால் என்னாச்சு ஆண்டி? இல்லை ஒன்றும் இல்லை. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது? ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி, நான் இன்னும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எதுவும் டெசிஷன் எடுக்கலை. ஓ அப்படியா, சரி அது வரைக்கும் ஹாப்பினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீயோடைய அம்மா கிட்ட அப்படியே தலையாட்டி கேட்க, இப்போ உடனே அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டுறாங்க. நம்ம டேக்கா ஒன்றுமே புரியல, அவர் ஒரு மாதிரி என்ன இதுங்க இப்படி பேசிக்குதுங்க அப்படின்ற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு நம்ம ஜிமின்ட்ட பார்க்க, நம்ம ஜிமினா குடும்பமே பைத்தியம் போல், ஈஸியாக ஏமாத்திடலாம், சோறு மட்டும் வேணும்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம டேயோடைய அப்பா தான், மிஸ்டர் ஜோங் எங்கே அவங்க பையனை காணும்? அவனா ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன்ட்டு போனான். ஓ அப்படியா? இல்லை வந்து கிட்டத்தட்ட ½ hour ஆச்சு இல்லையா, அதனால தான் கேட்டேன். அதோ வந்துட்டுருப்பான் அவன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய அப்பாவும் அந்த மிஸ்ஸஸ் ஜோங்கும் வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போது அங்கே உள்ள எல்லா பாடி கார்ட்ஸுமே வந்து அவங்கவுங்க பேசிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்தவங்க இப்போ டக்குனு எல்லோரும் ஸ்டிஃபாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே 1 by 1 வந்து வாய்ஸ் தூரத்துலேருந்து குட் ஈவினிங் பாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறது நம்ம டேக்கு கேட்குது, நம்ம ஜிமின்க்கு கேட்குது. அதை கேட்டு பாஸா யாரா அவன், யாருக்கு தெரியும், அவங்க பையன் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் 2 பேருமே வந்து அப்படியே பேசிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்ருக்க. எல்லாரும் அந்த பர்சன் நடந்து வருமா அந்த பர்சனை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேவா இவங்க 2 பேரும் குசுன்னு பேசிட்டு எப்படியாவது அந்த குலாப் ஜாமுன் மட்டும் ஆட்டை போடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே சேர்ந்து குலாப் ஜாமுக்கு பிளான் பண்ணிட்டுருக்க. இப்போ நம்ம ஜிமினை தான் பார்க்குறாங்க. அவர் எல்லாருமே அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் எல்லாம் ஒரே பக்கம் ஃபோக்கஸில் இருக்குது, தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேட்டை சொல்ல, நம்ம டேவா அப்படியே பொறுமையாக நவுந்து போய் அப்படியே ஒரே ஒரு குலாப் ஜாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜிமின் கிட்ட கையில் கொடுக்க, அவர் படக்குன்னு வாயில் போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது எல்லாருமே எழுந்துருச்சு. நம்ம அந்த புதுசாக வர அந்த பர்சனை வந்து விஷ் பண்ணி இப்படி உள்ளே கூப்பிட்டுக்கா. நம்ம கீழே குனிஞ்சு குலாப் ஜாம் நின்றுட்டுருக்காரு. எல்லாரும் நிற்கிறாங்க, நம்ம மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் ஷோல்டர்லேயே தட்டி டேய் எழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஷோல்டரில் தட்டா, இப்போ நம்ம டேவா அப்படியே இருமிக்கிட்டே ஏஞ்சி நிற்கிறாரு. ஏஞ்சி நின்னவர் நிமிர்ந்து பார்க்காம கீழே குஞ்சிட்ருக்க. இப்போ அந்த பர்சன் வந்தவர் அவங்களுடைய அப்பாட்ட மட்டும் பேசிட்டு ரெஸ்ட்ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம அந்த பர்சன் யாருன்னு பார்க்கல, நம்ம ஜிமினும் பார்க்கல. நம்ம ஜிமின் நம்ம டேவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால நம்ம ஜிமினும் பார்க்கல. இப்போ நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே பேசிக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டேவுடைய அப்பா தான், பையன் பார்க்க ரொம்ப டெரராக இருக்கான், மேலெலாம் பிளட்டாக இருக்குது, என்னாச்சு, எங்கே போயிட்டு வந்திருக்கான்? அதான் நான் சொன்னேன்ல சார், ஒரு சின்ன மிஷன், அதனால ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்தான், அங்கே எதுனா சம்பவம் நடந்திருக்கும், வந்து கதை சொல்லுவான், கேட்போம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவும் அவங்களுடைய அந்த மெசேஜ் அவங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது ஒரு 10 minutes கழிச்சு அந்த பர்சன் திரும்பியும் வராங்க. நம்ம டேக்கு பக்கத்தில் புதுசாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சேரை போடுவோம். நம்ம டே கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நம்ம ஜிமினை பார்க்க, டே இந்த சேர் யாருக்குடா என்ன கேட்டா, வெயிட் பண்ணு, யாரோ வந்தாங்கல்ல அவங்கள தான் இருக்கும், பாத்தியா நீ? இல்லைடா, நீ எங்கடா பார்க்க விட்ட, நீ தான் இருமிக்கிட்டு ஓ மூஞ்சிலே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் பார்க்கவே இல்லைடா. ஓ அப்படியா, சரி ஜிமின், நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது, வந்ததுலேருந்து நம்ம எதுக்கு இங்கே வந்தோன்னு ஒன்றும் தெரில, ஆனால் வந்து 2 குலாப் ஜாம் மட்டும் அம்மிக்கிட்டோம், என்னடா பண்ணுறது? அதே தான், திரும்ப கண்டினியூ பண்ணு, எல்லாம் பேசிகிட்டு இருக்குதுங்க, அந்த சிக்கன் பீஸ் ஆட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டேயும் பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜிமின் சொன்ன மாதிரி அப்படியே லைட்டாக பொறுமையாக கையை நவுத்தி அவருடைய கையை அந்த சிக்கன் பீஸ் கிட்டே கொண்டு போக, டக்குன்னு சடனாக அந்த சிக்கன் பீஸ் பவுல் வந்து நம்ம டே கை கிட்ட வந்து இருக்குது, யாரோ ஒரு பர்சன் வந்து தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு என்னடா கோழி நவுறுது அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே போயிட்டு அந்த சிக்கன் பீஸை மட்டும் எடுத்து நம்ம ஜிமின் கிட்ட கொடுக்க, பக்கத்தில் அந்த சேர் போட்டாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பர்சன் வந்து உட்கார்றாரு. அவருடைய ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக அந்த ப்ளீடிங் அந்த கரை அதோடு வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம பொறுமையாக சிக்கன் பீஸ் அப்படியே கடிச்சிக்கிட்டு அந்த பர்சனை சைடில் திரும்பி பார்த்தா அவருக்கு இருமல் வந்துடுது. இப்போ அப்படியே இருமிக்கிட்டே நம்ம ஜிமின் பக்கம் திரும்ப, இப்போ நம்ம ஜிமின் டே ஏன்டா டே பக்கத்தில் பாடுறா, பக்கத்துலையா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு அந்த சைடில் நம்ம ஜிமின் எட்டி, அவருக்கு செம்ம ஷாக்கு. இப்போது என்னடா அதே நேரம் நானும் கேட்குறேன், இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? அது வாய் தானடா, வாயை மூடு நாயே, பக்கத்தில் பார்க்க என்ன சூப்பராக இருக்காண்டா, வாயை மூடுறாங்க, கேட்டுற போதுடா காலிடுறா, முதல்ல வாயிலேருந்து சிக்கன் பீஸ் எடுறாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, நம்ம வா பல்லில் கடிச்சு வச்சுக்கிட்டே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த பீஸை வாயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஜிமின் பக்கமே திரும்பியிருக்காரு. ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கம் திரும்பல, ஜிமின் பக்கமே திரும்பிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா தான் அந்த பர்சன் கிட்ட, சங்குக், உன் பேர் சங்குக் தானே? ஆமாண்டி. இதுக்கப்புறம் எதுக்குப்பா நீ ஆண்டின்லாம் கூப்பிட்டுருக்க, அம்மானே கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்படியே போ மாதிரி பேச ஆரம்பிக்க, இப்போ உடனே நம்ம டேக்கு வைட் ஐஸோட, அம்மானு கூப்பிட்டு சொல்கிறாங்கம்மா, நான் மட்டும்தாம்மா உனக்கு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இங்கே காற்றுலேயே கதை ஆடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், என்ன இந்த பக்கமே திரும்பிட்டு இருக்கா, அந்த பக்கம் திரும்ப, அவங்கள்ட்ட பேசிடும், நான் என்னமோ பேசுகிறோம். ஐயோ, ஹாய், என் பேர் தெரியும் மொக்க பண்ணிட்டான், போச்சு ஜிம்னு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும், ரெஸ்ட்டும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கேட்க, இப்போ ஒன்றே நம்ம ஜிமினும், அதே தாண்டா எனக்கும், நானும் ரெஸ்ட்டும் வரேன்டா. என் பக்கத்தில் இவன் இருக்கான், எனக்கு ரெஸ்ட்டும் வருது, உனக்கு என்ன வருது, உனக்கு பக்கத்தில் இருக்கான், எனக்கு எதிர்க்க இருக்கானே, என்னது கத்தாதரா, எதிர்க்க இருக்கான் பாரு அந்த பூனை மூஞ்சி, அவன் என்னை வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கான்டா. வந்ததுலேருந்தா? ஆமாண்டா, வந்ததுலேருந்து பார்க்குறேன், குறுகுறுன்னு பார்த்துட்ருக்குது, நான் அவனை பார்க்குறேன், அப்போ கூட கண்ணு எடுக்க மாட்டான்டா, அவன் முதல்ல கிளம்பலாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டேவும் எழுந்திருக்கா. இப்போ எல்லாருமே இவங்க 2 பேரையும் ஏஞ்சி நிற்கிறத பார்த்துட்டு, இப்போ நம்ம மிஸ்ஸஸ் ஜாங் தான், என்னாச்சு? இல்லை ஆண்டி, ரெஸ்ட் ரூம், ஓகேப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை சொல்ல, நம்ம விட்டா போதுண்டா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஏஞ்சி இப்படி கையை பிடிச்சிட்டு ஓடிடுறாரு ரெஸ்ட் ரூம்க்கு. இப்போ உடனே நம்ம மிஸ்ஸஸ் ஜாங் தான் நம்ம டேவுடைய அம்மா கிட்ட, மிஸ்ஸஸ் கிம், நீங்கள் அவங்கிட்ட சொன்னீங்களா? இல்லை, அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை நான், அவன்கிட்ட சொன்னால் அவன் வரமாட்டான். அவன் சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம், சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன்னா சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன், ஆனால் வீட்டில் வச்சு சொன்னால் கண்டிப்பாக நான் வரமாட்டேன்னு அடம் பிடிப்பேன், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்ல, இப்போ உடனே மிஸ்ஸஸ் ஜாங் நம்ம புதுசாக வந்த அந்த பர்சன் கிட்ட பார்த்து, அதாவது நம்ம ஜங்குக் கிட்ட பார்த்து, ஜங்குக், நாங்கள் சொல்கிறத விட நீ சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிற? இல்லைடா, மேரேஜ் பற்றி அவங்கிட்ட சொல்கிறது நீ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, கட்டிக்க போகிறேன் நானே போய்ட்டு அவன்கிட்ட போய்ட்டு வா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அவனுக்கு எப்படிம்மா இருக்கும்? அவன் உறைஞ்சே செத்துருவாம்மா, தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா, நீ போய்ட்டு அவன்கிட்ட சொல்லு, அவன் இப்போ ரெஸ்ட் ரூமில் தானே இருக்கான், போய் பேசிட்டு வாயேன். அம்மா, கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்கம்மா நீங்கள். ப்ளீஸ்டா போயிட்டு வாடா. ஓ, என்னமோ சொல்கிறீங்க, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் நோக்கி நடந்து வர, இப்போ நம்ம ஜிமின்னு வெளியே ஏட்டி பார்த்துட்டு, ஐயோ மச்சான் வரான்னு சொல்லிட்டு கத்தா. இப்போ நம்ம உள்ளே இருந்துட்டு பேண்ட்டு ஜிப்பு போட்டுக்கிட்டே, யாரா வரா, ஆள்றா, ஐயோ அப்போ நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம ஜிமின்னு நம்ம டேவை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டு நம்ம ஜிமின் உள்ளே போயிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஜிமினை உள்ளே போயிட்டு டேவை வெளியவே விட்டுடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரா. நம்ம உள்ளே பேந்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன தனியாக நின்றுட்டுருக்க? ஜிமின் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ஓ அப்படியா, சரி, உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா? தெரியாது. கேட்கலையா நீ? கேட்ட சொல்லலை. ஓ
நான் யாருன்னு தெரியுமா? ஆஹா, தெரியாது. தெரியாதா? என் பேர் ஜங்குக். நான் மாஃபியா. ம். அப்புறம் நீங்கள் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, ஏன் கூப்பிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இன்னமும் குழந்தையாகவே இருக்க வந்துட்டு நான் இதை எப்படி சொல்கிறது? நான் நம்மளுக்கு மேரேஜ் நம்மளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேரேஜா? ஆமாம். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகேவா உனக்கு? என்ன நீ வளர்ற? இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா? எப்போவுமே திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் வேணான்னு தானே சொல்லுவாங்க. நான் எப்படி உன்னை வேணான்னு சொல்கிறது? எனக்கு தான் உன்னை பிடிக்குமே. அதான் நானும் சொல்லலான்னு இருக்கேன். உன்ன மாதிரி அரை வைக்கடை வச்சுட்டு நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே. அப்புறம் இஷ்டம் இல்லைன்னா அம்மாட்ட போய் சொல்லிவிடு. ஐயோ இல்லை, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு ஓகேவா? அது அது வந்து அது அது இதை பாரு, ரொம்ப உன்னையே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, புரியுதா? வேணாம், இஷ்டம் இல்லைன்னா இப்போயே டேரெக்டாக சொல்ல, நான் போய்ட்டு பேசுகிறேன். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. அது 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 நான் அப்புறமேட்டு பேசிக்கிறேனே. அப்போது உனக்கு இதில் இஷ்டம் இல்லைல்ல? நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போவா? அப்படின்லாம் அப்படி நான் சொல்லவே இல்லையே. எதுனா ஒன்று முடிவாக சொல்கிறியா? எனக்கு 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 வந்து அப்படின்ட்டு நம்மகிட்டே அப்படியே முழுங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்க. இப்போ உடனே நம்ம ஜிம்மின் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து, ஐயோ அவனுக்கு உங்களை உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களை முன்னாடிலேருந்தே அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு ஓடிற. டெய்லி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டானே. அது அவன் அவன் பைத்தியம். அதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓ அப்படியா? அப்புறம் அது உண்மையாக சொல்லு, என்ன உனக்கு தெரியாதா? அது அது டிவியில் பார்த்துருக்கேன். ஓ, அப்போ ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? சும்மா தான், சும்மா. அப்போ உனக்கு இதில் இஷ்டம் இருக்குது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வந்துட. இப்போது அங்கே வந்து அவர் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ரெஸ்ட் ரூமில் இருந்தே ஜங்குக்கு உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ போச்சு, நான் கை கூடி வந்ததை நானே கழட்டி விட்டுட்டேன். மூடிக்கிட்ட ஆமான்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ, யாருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்? போச்சு போச்சு, எல்லாம் ஜெமனு கரெக்டாக எடுத்து கொடுத்தான். ஐயோ சொதப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்து அப்படியே அவருடைய சீட்டில் வந்து உட்கார. இப்போ எல்லாருமே நம்ம டீவையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம டீவா நர்வஸாக கீழே குனிஞ்சிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டீவுடைய அம்மா தான், டீ அம்மா நீ ஒத்துப்பன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பன்னு எனக்கு தெரியாதுடா. ஓகே மிஸ்ஸஸ் ஜாங் 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, உங்களுக்கு எப்போ மேரேஜ் வைக்கணும்னு இஷ்டமோ அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அப்பா சொல்ல. இப்போ உடனே நம்ம டேக்கு உள்ள ஒரு மாதிரி கிளுன்னு ஆகிடுது. ஐயோ டே, எனக்கு மேரேஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்க்க நம்ம ஜிமின் கீழே கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ முதுகுலேயே பட்டுன்னு வச்சு எழுப்பி உட்கார வச்சுட்டு, எனக்கு மேரேஜ்னு சொல்கிறேன், சிரிச்சிட்ருக்க. டே நான் சிரிக்கிறது மேரேஜை பற்றி இல்லைடா, மேரேஜுக்கு அப்புறம் இருக்க நைட்டை பற்றி. வாயை மூடுற, இந்த மேரேஜை அங்கே இருக்கிற நைட்டை பற்றி நினைக்கிறேன். டேடி அது நீ அவனுக்கு க்ரஷ்ஷுன்னு சொல்லும் போதே அவனை நீ கனவுல வச்சு செஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நீ அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணும்போது உன் மூஞ்சை பார்க்கணுமே. நாங்கள் 2 பேர் ப்ரைவசியாக இருக்கிற ரூம் நீ ஏன்டா பார்க்க வர? ஐயோ எப்பா சாமி, உங்கள் ராஜ்யத்தை நீங்களே ஆளுங்க, நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படிக்கா திரும்பிக்க. அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு பையன் நம்ம ஜிமினை ரூட் விட்டுருக்கான்.
இதுக்கு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை திரும்பி அவனே பார்க்க அவன் நம்ம ஜிமின் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அப்படியே குறுன்ட்டு இமைக்காமல் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு நம்ம ஜிமின்கே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. அவர் டேபிள் மேலே கை வச்சிருப்பாரு. இப்போ உடனே அவன் அப்படி பார்க்குறத பார்த்துட்டு கையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே அப்படியே நர்வஸாக கீழே குனிஞ்சிக்க, இப்போ உடனே அந்த பர்சன் மா அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க அம்மா கிட்ட, அதாவது மிஸ்ஸஸ் ஜாங் கிட்ட கேட்க, இப்போ உடனே அவங்க இவங்க எதுக்கு அவங்களுடைய பேர் கேட்குறா, சொல்லுமா ஜிமின் 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 கொஞ்சம் அப்படி வரியா, என்னடா ஏன் விட்டுட்ருக்க, அவன் என்னை தனியாக கூப்பிட்றான்டா, தனியாக கூப்பிட்றான்டா, யாரு, அதுவும் அது பூனையா, ஓ செட் ஆக போகுது, பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஜங்குக்கையும் பார்க்காம ஜிமினையும் பார்க்காம கீழே குனிஞ்சிட்ருக்கா. ஆனால் சைட் ஐஸில் ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமினும் யூங்கி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட, இப்போது அந்த பிளேஸில் நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ், நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸ், அப்புறம் நம்ம ஜங்குக் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ் சேர்ந்து நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட, இப்போ அந்த டேபிளில் நம்ம டேவும் ஜங்குக்கும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற வைனை குடிச்சிக்கிட்டே நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவை அப்படி நர்வஸாக கீழே குனிஞ்சிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு, ஓய் என்ன அமைதியாக இருக்கா, இல்லை சும்மா தான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு, நான் இந்த மேரேஜு வேணான்னு சொல்ல போகிறேன். ஏண்ணா எனக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லையா, ஆனால் என்ன அண்ணா, அது அது ஒன்றும் இல்லை. உனக்கு நான் மேரேஜ் இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலாம் ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் இப்படி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே எதுவும் சொல்லிக்காத. நான் இப்போயே வேணான்னு சொன்னேன்னா என்னை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் அன்றைக்கி சொன்னேன்னா மேரேஜை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால தான், ஓகேவா? ஓகே. அப்புறம் சும்மா கனவு கண்டுட்ருக்காத, ஓகே? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேணாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்கிறல்ல, வேண்டாம். ஏன் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக்கு அங்கே தனியாக விட்டுட்டு நம்ம அவங்க அம்மா கிட்ட போக, அவங்க அம்மா நம்ம தனியாக நடந்து வரதை பார்த்துட்டு, நீங்கள் 2 பேர் பேசணும் தான் நாங்கள் இங்கே நவுந்து வந்தோம், நீ என்னடா இங்கே வர? அம்மா எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்திருக்கு, நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? என்னங்க கிளம்புறேன்னு சொல்கிறான். என்னாச்சு? இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன்ட்டு, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நான் கிளம்புறேன்ப்பா. சொல்லிட்டியா? ஆமாப்பா, அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். சரி பார்த்து போயிடுவல்ல? நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து தனியாக கிளம்பி போயிட, இப்போது கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தவங்க ஜங்குக் கிட்ட போக, ஜங்குக்கு அங்கே அமைதியாக உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வைனையும் குடிச்சிட்டு அங்கே அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான் நம்ம உடைய அம்மா போயிட்டு ஜங்குக் கிட்ட, ஜங்குக் கோச்சிக்காத, அவனுக்கு ஏதோ ஒர்க் வந்துருச்சுன்ட்டு தான் போயிட்டான். சொன்னா ஆண்டி. ஓகேப்பா, அப்புறம் எல்லோரும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே அந்த இடத்த விட்டு 1 by 1 கிளம்ப ஆரம்பிக்க, இப்போது நம்ம டேவோடைய பேரண்ட்ஸ் நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸ் இவங்க கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக் மட்டும் தனி காரில் போகிறாரு. அந்த காரில் அந்த டிரைவரை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கே ட்ரைவ் பண்ணிட்டு போக, இப்போது நம்ம டேவுடைய ஃபோனை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே ரோட்டோரமாக அப்படியே அமைதியாக நடந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி இவருடைய வீடு அந்த பக்கம் ரைட் சைடு, ஆனால் நம்ம வந்து லெஃப்ட் சைட் பக்கமாக ஒரு
ஓரமாக நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா இவன் எங்கே தான் போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பொறுமையாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. கார்லேயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம டேவா அமைதியாக போயிட்டு ஒரு பார்க்கில் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போது அந்த பார்க்கில் ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம கொஞ்சம் நனையாமல் அப்படியே அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். இவர் உட்காந்துட்டு இருக்கையில் அந்த இடத்துல ஒரு குட்டி பப்பிக்குட்டி அப்படியே குடுகுடுன்னு ஓடி வருது நம்ம கிட்ட. அதை பார்த்ததும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பப்பிக்குட்டியை கையில் தூக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த பப்பிக்குட்டி பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் ப்ரௌனில் குட்டியாக புசு 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 புசுன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு அது கூட அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் இங்கேருந்து நம்ம அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்காரு. இப்போது அப்படியே கட் பண்ணால் இப்போது ஒரு 1 வீக் கழிச்சு தானே கட்டுறாங்க. நம்ம அவருடைய பெட்ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டத்துன்னு தட்டி தட்டி அவங்க அம்மா எழுப்பிட்டு இருக்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மேரேஜ் டே, வெட்டிங் டே வந்து நம்ம இன்றைக்கி மேரேஜ் அவருக்கு. இப்போ நம்ம அப்படியே தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்க. நம்ம என்னங்கம்மா டேய் என்னடா இப்படி கேட்குற, எழுந்திரிடா இன்றைக்கி மேரேஜ் டே உனக்கு. தெரியும்மா, நான் கிளம்புறேன். நீ போ. கிளம்புறியா? டேய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போம்மா. எப்படி இந்த மேரேஜ் நடக்க போகிறது கிடையாது. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைம்மா, போம்மா, எனக்கு தலை வலிக்குதும்மா, நான் கிளம்புறேம்மா, போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடைய அம்மாவை நம்ம அப்படியே விரட்டி விட்டுற. இப்போ கொஞ்ச நம்ம உடைய ரூம் டோரு தானாக ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. இப்போ ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம ஜங்குக்கை பார்த்ததுமே கீழே குனிஞ்சுக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக கீழே குனிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனே ஜங்குக்கு ரூம் உள்ள வந்துட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ண. இப்போ உடனே நீங்கள் மேரேஜை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் இது வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? கேன்சல் பண்ணுவேன் இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு. கரெக்டாக ரிங் போடுற நேரம் பார்த்து எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னது? இல்லை, நீ மேரேஜ்க்கு இவ்வளோ தூரம் ரெடியாகி வந்துட்டு மேரேஜ் ஆகாமல் போனால் அது உனக்கு தானே அவமானம். அதனால தான் வேறு ஒருத்தனை உனக்கு நானே பார்த்து ரெடி பண்ணிட்டேன். கவலைப்படாத, நான் ரொம்ப நல்ல பையன்தான். என்ன என்னுடைய லெவலுக்கு கீழே, பரவாயில்ல. பவர் விஷயத்தில் தான் அவன் என்னோட கீழே, ஆனால் கேரக்டர் வைஸ் என்னோட நல்லவன் தான். ஸோ நீ அவனே மேரேஜ் பண்ணிக்கோ, ஹாப்பியாக இரு. ஒரு 1/2 hour மேரேஜை கேன்சல் பண்ணிடுவேன், ஓகேவா? ஆனால் எனக்கு இதில் எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் மேரேஜை கேன்சல் பண்ணுறீங்களா? எனக்கு ஓகே, ஆனால் வேறு ஒருத்தவங்கன்னா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அவங்கள அப்படியே அனுப்பிடுங்க. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தேவையில்லை. ஏய், சொல்கிறத கேளு. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஆமாம். அப்போ நான் சொல்கிறது கேளு, ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அவனெல்லாம் கிடையாது. அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இல்லை, எனக்கு இதோ பாரு, இதுக்கப்புறமேட்டு ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினேன்னா அரைஞ்சிருவேன். வாயை மூடிக்கிட்டு சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ நம்ம தலையிலே கை வச்சுட்டு அழாத குறையாத இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் அப்படின்னு நம்ம உடைய கையை பிடிச்சி, டேய் வாடா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம ஜிமின் வந்து நிற்கா. இப்போ தான் நம்ம ஜிமின் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம வந்து அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு. டேய் ஏன்டா அழுற? ஜிமின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மேரேஜ் நடக்க போகிறதே கிடையாது. என்னது? ஆமாண்டா, ஜங்குக்கு மேரேஜை கேன்சல் பண்ண போகிறான். இப்போ சொல்கிற? இப்போ இல்லைடா, எனக்கு இந்த விஷயம் 1 week முன்னாடியே தெரியுமா? அப்புறம் எதுக்குடா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நீ விட்ட? ஜங்குக் தான் சொன்னான். அவன் இப்போ வேண்டான்னு சொன்னால் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் மேரேஜ் ஹாலில் வச்சு எனக்கு மேரேஜ் வேண்டான்னு சொன்னால் விட்டுருவாங்க. அதனால் நான் அங்கே வச்சு தான் கேன்சல் பண்ணுவேன். நீ ஒரு பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டேய், அதுக்குன்னு இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்க கூப்பிட்ருக்குது அது ஜங்குக்கு வேறு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்கான்டா எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக. அவன் என்ன கேர் பண்ணுறானா இல்லை? ஆனால் நான் அவன் மேலே வச்சுருந்தது அது அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் அவன்கிட்ட எவ்வளோ தூரம் தெரியுமா கேட்டேன். ஆனால்
டே இது சரிப்பட்டு வராது, வேண்டாண்டா. அதுதான்டா நானும் சொன்னேன். ஆனால் ஜங்குக்கு என்னை கேர் பண்ணி இல்லை பண்ணுறான். அப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேனா? ஆனால் உனக்கு இது பிடிக்காது, இது போஸ்ட் மேரேஜ்டா. அப்போது இல்லைடா, நான் பிடிச்சி தான் பண்ணுறேன். டேய் டேய் வேணாம், வேண்டாம், நான் போயிட்டு அம்மாட்ட சொல்லவா? அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோண்டா. எப்படி அது தெரியாமலையா நம்ம ஜங்குக்கு அரேஞ்ச் பண்ணவனை கூப்பிட்டு வந்து அங்கே நிற்க வச்சுருப்பாங்க. டேய் ஆனால் இல்லை ஜிமின், பரவாயில்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பேச விடாமல் நம்ம டே எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே போக, இப்போ நம்ம ஜிமின் திரும்பியும் டே ஒரு நிமிஷம் அங்கே நிற்கிறது இல்லைடா, பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம டே அப்படி நடந்து போயிடுறாரு அந்த இடத்த விட்டுட்டு. இப்போது அவர் கீழே குனிஞ்சே தான் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த பர்சன் முன்னாடி போயிட்டு நிற்கும் போது கீழே குனிஞ்சு தான் இருக்கார். நம்ம ஜிமின் கீழே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக நின்றுட்டுருக்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து திரும்பினதும் நம்ம டே நிமிர்ந்து கூட பார்க்காம கீழேயே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ரிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம டே முன்னாடி நிற்க, இப்போ நம்ம டே தான் ஃபஸ்ட்டு அந்த ரிங்கை எடுத்து அந்த பர்சன் கையில் போட்டு விட்டுடுறாரு. இப்போ அந்த பர்சன் நம்ம டேக்கு வந்து ரிங் போட்டு விடணும். இப்போ அந்த இதில் இருந்து அந்த பாக்ஸில் இருந்து ரிங்கை கையில் எடுத்துகிட்டு நம்ம டேவுடைய கையை கேட்குறாரு ரிங் போடுறதுக்காக. இப்போ உடனே நம்ம டே அவருடைய ரைட் ஹேண்ட் எடுத்து கொடுக்க, நம்ம டேவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஓய் நிமிர்ந்தெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? இல்லை நீங்கள் போட்டு விடுங்க, நிமிர்ந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவை மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த பர்சன் முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம டேக்கு இப்படி ஆர்டர் போட, நம்ம டேக்கு அங்கேயே மனசு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. ஏன்னா மேரேஜ் ஃபுல்லாக இன்னும் ஆகி கூட முடிக்கல, அதுக்குள்ளாடியே இப்படி கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஆர்டர் போட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா நம்ம டே அப்படியே நிமிர்ந்து பார்க்க, நம்ம டேக்கா அப்படியே வைட் ஐஸு வாயை ஆடு பொழந்துடுறாரு. இவர் இப்படி வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறத கீழே இருக்கவங்க எல்லோரும் பார்த்துட்டு சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே அந்த பர்சன் என்ன அப்படி பார்க்குறா? அது வந்து என்னடா அது அது நீங்கள் மேரேஜை கேன்சல் பண்ணுவீங்கல்ல சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம டேயோடைய கையில் அந்த ரிங் அழகாக போட்டு விட்டு அவருடைய கையை பிடிச்சி கிட்ட எழுது நம்ம டேக்கு லிப்பில் அப்படியே கிஸ் கொடுக்க, இப்போ உடனே நம்ம டே வைட் ஐஸோடு அந்த கிஸ்ஸில் நின்றுருக்காரு. கொஞ்சம் கூட அந்த கிஸ்ஸை வந்து அவர் ஃபீல் பண்ணலை, அவ்வளோ ஷாக்கில் நின்றுட்டுருக்க. இப்போ அந்த பர்சன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன பேக் கிஸ்லாம் பண்ண மாட்டியா நீ? அது இன்னமும் ஷாக்கில் தான் இருக்கியாடா நீ? அது இல்லை நீங்கள் டேய் மேரேஜே முடிஞ்சிருச்சு, இன்னும் மேரேஜ் கேன்சல் பற்றி பேசிகிட்டு இருக்கா? ஏன் டிவோர்ஸ் வேணுமா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் இல்லை நீங்கள் மேரேஜை கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. சொன்னேன், சும்மா விளையாடணும் தான். விளையாட்டுக்குண்ணா? இந்த ஒரு வாரம் நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? தெரியும், அதுக்காக தான் பண்ணேன். ஆனால் ஏன்? உனக்கு என்ன முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்றப்போ நீ ஜாலியாக இருப்பல்ல என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. ஆனால் அப்படி இருக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ கொஞ்சமாவது ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த ஃபீலிங்ஸ். எப்படி நல்லா இருக்கா? நீ சரியான, நான் சரியான ஒன்றும் இல்லை. ஓ ஒன்றும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே திரும்பியும் நம்ம டேவை கிட்ட இழுத்து வச்சு திரும்பி கிஸ் பண்ண, இந்த வாட்டி நம்ம டேவும் வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் சுற்றி அழகாக ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, கீழே இருக்கவங்க எல்லாரும் ஜோராக கை தட்டுறாங்க. நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாமல் கீழே நின்றுட்டுருக்காரு. அவர் என்னடா இது மேரேஜ் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், இப்போ அவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இன்னும் நின்றுட்டுருக்கா. இப்போ அவருக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து அப்படியே அவருடைய எல்போ வச்சு நம்ம ஜிமினோட ஷோல்டரில் தட்டி, என்ன வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா, அடுத்து நம்மளுக்கு தான். என்ன சொன்ன? அடுத்து நம்மளுக்கு தான் சொன்னேன். ஏன் உனக்கு இப்படி எதனா ட்விஸ்ட் வைக்கணுமா? உனக்கு ஓகேவா? ஓகேவா? அது என்ன அது?
ஓகே இல்லையா உனக்கு? ஓகே ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த பயம் இருக்கணும். மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு இஷ்டம் இல்லை, அதுனா சொல்லிப்பாரு. சொன்னால் என்ன பண்ணுவேன்? கட்டத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்கிறத கேட்டு நம்ம ஜிமினுக்கு அப்படியே சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிட. இப்போது கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம டீயோடைய ஃபேஸை பார்த்தா நம்ம டீ அப்படியே ஃபேஸ் அப்படியே ரோஸ் கலரில் மாறி இருக்குது. அவருக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஏன்னா அவருடைய க்ரஷ்ஷு மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி கேன்சல் பண்ணுற மாதிரி போய் இப்போ அவரே வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்குன்றப்போ அவருக்கு அப்படியே செம்ம ஷையாக ஃபீல் ஆகுது. இப்போது அந்த இடத்துல அப்படியே செம்ம ஹாப்பி வைப் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக இப்போ கொஞ்ச நேரத்தில் மேரேஜ்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இப்போ நம்ம டேவை நம்ம ஜங்கு கூட நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை கொஞ்சம் கூட விடலை, கிட்டே வச்சு பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவர் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க. இப்போது நம்ம ஜங்கு கூட அம்மா தான் நம்ம ஜங்கு கிட்ட வந்து, டேய் கொஞ்ச நேரமாவது அவனை காத்தார விடுறா, சும்மா பிடிச்சி கிட்டே நிற்க வச்சுட்ருக்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க, போய் பேசிட்டுண்டா. அவன்மா அதெல்லாம் முடியாது, இவன் எனக்கு ஹீ இஸ் ஒன்லி மைண்ட். ஸோ ஏன் இஷ்டம்மா, ஓகேவா? இது என் பொண்டாட்டி, நான் விடுவேன், பிடிப்பேன், அடிப்பேன், கடிப்பேன், டே 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 இதெல்லாம் ரூமில் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ நம்ம டே அப்படியே நம்ம ஜங்கு கூட ஷோல்டர்லேயே அடிச்சு இதெல்லாம் அம்மா கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நைட்டு நடக்க போகிறது தானே சொன்னேன், அது என்ன அது வரமாட்டியா? நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஷையாக நம்ம ஜங்கு கிட்ட சொல்ல. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு முதல்ல ரூமுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஓகேடா, நான் இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன், எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை. எங்கேயாவது சக்காய் வந்ததுன்னா ஐ எம் ஸோ சாரி. அந்த இடம்லாம் வந்து நான் வேறு மாதிரி கொண்டு போய் எனக்கு பிடிக்காம அதை எடிட் பண்ணது தான். ஐ எம் ஸோ சாரி. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன்னுடைய ரெக்வெஸ்ட்டு நான் கரெக்டாக கொண்டு போகிறேன்னு தெரியல, இருந்தாலும் நான் போகிற போக்கில் அப்படியே அழகாக பண்ணிட்டேன். ஓகேடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் வீடியோ தான் நிறைய இருக்குது, ரெக்வெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.